விவிசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்திற்கு பின்னணி காரணங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர் யாருன்னா ஒரு பெண். அந்த பெண் யார், அவர் எப்படி இந்த சதிகளை மேற்கொண்டார், எப்படி இந்த கட்சியை உடைப்பதற்கான வேலைகளை அவர் முன்னெடுத்தார் என்பதை பற்றி விரிவாக இந்த காணொலியில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். லீமா ரோஸ் யார்? இந்த லீமா ரோஸ் லாட்டரி மார்டினுடைய மனைவி தான் இந்த லீமா ரோஸ். ஆதவ் அர்ஜுனாவினுடைய மாமியார் தான் இந்த லீமா ரோஸ். எல்ஜேகே கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோஸ் சார்லஸினுடைய தாய் தான் இந்த லீமா ரோஸ். ஏங்க இப்படி சுத்தி வளைச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லாட்டரி கும்பல் தமிழ்நாடு அரசியலை எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியிலும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஊடுருவுறாங்க. எப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஊடுருவுறாங்க. இது வந்து ஒரு திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நம்ம பாக்குறோம். எதுவுமே எதர்ச்சியாக நடந்தது கிடையாது. புரியுதுங்களா? எதுவுமே எதர்ச்சியாக இங்க நடக்கல. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவருடைய காலத்துல லாட்டரி தமிழ்நாட்டுல தடை செய்யப்படுது. லாட்டரி தடை செய்தவுடன் அந்த லாட்டரி மார்டின் அதிபர் மார்டின் இருக்கார்ல, அவர் மேல பல 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டு அவருடைய தொழில் சாம்ராஜ்யமே தமிழ்நாட்டுல முடக்கி வைக்கப்படுகிறது. அப்புறமா தான் அவர் வட மாநிலங்கள்ல இருந்து அங்கெல்லாம் போயிட்டு அவருடைய வியாபாரத்தை பெருசாக்குறாரு, பல பேருடைய தாலி அறுப்பதற்கு காரணமாகவும் இருக்காரு. ஆனால் அவர் பிறந்த இந்த மண்ணுல அவரால் அந்த லாட்டரி தொழிலை விரிவுபடுத்த முடியல, பாண்டிச்சேரி உட்பட. அப்போ இங்க என்னால நம்மளால எதுவும் பண்ண முடியலையே, அப்ப நமக்கு ஆதரவான ஒரு அரசு வரணும். அதிமுக நிச்சயம் செய்யாது. அப்படி அதிமுக ஒருவேளை லாட்டரியை திரும்ப திறந்து விட்டுச்சுன்னா அதிமுக தொண்டர்களே சும்மா விட மாட்டாங்க, அதிமுக தலைவர்களை. ஏன்னா அம்மா அவர்கள் தடை செய்த ஒரு இதை நீங்க மீண்டும் கொண்டு வரக்கூடாதுன்னு விடாப்பிடியா இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நமக்கு சாதகமான கட்சிகள் என்னென்ன இருக்கு, ஆளக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய கட்சிகள் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுதுதான் திமுக, ஏன்னா அவங்க ஆளுவாங்க. இந்தாண்ட அதிமுக இந்த லாட்டரி விஷயத்துல அவங்கள மேனிபுலேட் பண்ண முடியாது. அப்போ திமுக அவர்கள் சொல்படி அவர்கள் கேட்பாங்க. அதனால திமுகவை ஒரு பக்கம் ஆதரிக்கலாம். இந்த பக்கம் யார் புதிதாக வளர்ந்து வரக்கூடிய தலைவர் அப்படின்னு பார்க்கிறாங்க. அப்போதைக்கு யாருமே புதிதாக வளர்ந்து வரக்கூடிய தலைவர்கள் யாரும் கிடையாது தமிழ்நாட்டுல. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஸ்பேஸ் வந்து ஏற்படுது. அந்த ஸ்பேஸை நிரப்புவதற்கு தான் விஜய் என்பவரை கொண்டு வருகிறது இந்த லாட்டரி கும்பல். அப்போ இவர்களுடைய செயல் திட்டம் என்னன்னா, நீண்ட கால செயல் திட்டம். ஒரு சிறுபான்மை அரசாகவும் அமையணும். இப்ப லாட்டரி மார்டின், ஜோசப் விஜய் இவர்கள் நம்ம மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார். அதனால நம்ம சொல்படி இவர் கேட்பார், நம்மளுடைய ஆட்சி நடக்கும் சொல்லிட்டு இந்த பக்கம் தனியாக ஒரு மத நிறுவனங்களும் இவங்க கூட கைகோர்த்து கொண்டுதான் இந்த விஜய் அவர்களை புதிதாக உருவாக்குறாங்க. இந்த சமயத்துல பாண்டிச்சேரி மாநிலத்திலயும் நம்மளுடைய செல்வாக்கு அதிகப்படுத்தணும்ல. அப்ப அங்க என்ன பண்றாங்கன்னாக்க, லாட்டரி மார்டின் அவருடைய மகன் ஜோஸ் சார்லஸ பாண்டிச்சேரிக்கு அனுப்புறாரு. நீ பாண்டிச்சேரி போ, நீ பாண்டிச்சேரி அரசியலை பாரு, நாம இந்த அரசியலை பார்ப்போம் அப்படின்றாங்க. அப்படின்னும் போதுதான் இந்த லீமா ரோஸ் என்ன பண்றாங்கன்னாக்க, ஐஜேகே கட்சியில சேர்றாங்க. பாரிவேந்தருடைய இந்திய ஜனநாயக கட்சி இருக்கு இல்லைங்களா, அதுலதான் முதல்ல சேர்றாங்க. அதுலதான் அவங்க வந்து பயணிச்சுட்டு வராங்க. ஆதவ அர்ஜுனா என்ன பண்றாரு, முதல்ல திமுகவில் வேலை செய்யறாரு, திமுகவுக்காக வேலை செய்யறாரு. உதயநிதி ஸ்டாலினுடன் மிக நெருக்கமான தொடர்பை கொண்டவர், நெருங்கிய நண்பர். மு.க. ஸ்டாலினுடன் அப்படி தோல் மேல தோல் கை போட்டு நிக்கிற அளவுக்கு இவர் வந்து அந்த அளவுக்கு திமுக குடும்பத்தோட நெருக்கம். அப்போ தங்கள் குடும்பத்தினர் அரசியலுக்கு வரணும். ஏன்னா எத்தனை நாள் தான் நம்ம அரசியல்வாதிகளுக்கே பணம் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா எல்லா அரசியல்வாதியும் ஒரு பெரிய தொழில் சாம்ராஜ்யம், வருஷத்துக்கு 36,000 கோடி லாபம் மட்டும் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். லாபம் மட்டும் 36,000 கோடி வருஷத்துக்கு எடுக்கிறாங்க இவங்க. அப்படின்னும் போது வரவும் இவர்களை மிரட்டி காசு கேட்கறது. எலெக்ஷன் செலவுக்கு ஒரு 10 கோடி தான், 20 கோடி தான், 500 கோடி தான், 1000 கோடி தான் சொல்லிட்டு அப்படி அவங்க கேட்கலான்னு இவங்களா தருவாங்க. அதற்கு உதாரணம் திமுகவுக்கு போன தேர்தலில் வந்து 500 கோடி கொடுத்தது, பாஜகவுக்கு 1000 கோடி கொடுத்தது. இதெல்லாம் லாட்டரி மார்டின் குரூப் பண்ணுது. அப்ப இவங்க பாக்குறாங்க, என்னையா நாம எல்லாருக்கும் கப்பம் கட்டிட்டு இருக்குமே, இவ்வளவு சம்பாதிச்சு அடுத்து கொடுக்குமா, நாமளே ஒரு புது கட்சி ஆரம்பிச்சா என்ன அப்படின்ற ஒரு சூழல் வரும்போதுதான், சரி அரசியல் கட்சியிலேயே போய் அதிகாரத்துல இருந்தாலும் நம்மள விரட்டியவன பணம் கேட்காம இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை நாம எப்படியா நிறுத்தி போக வைக்கலாம் அப்படின்றதாலதான் எல்லா கட்சியிலையும் ஆளை அனுப்புறாங்க. அப்படிதான் திமுகவுல ஆதவ அர்ஜுனா இருந்தாரு. திமுகவுல சீட்டு கேட்கிறாருங்க, எம்பி சீட்டு அவருக்கு கிடைக்கல. உடனடியா என்ன பண்றாரு, விசிகாவுக்கு போறாரு. விசிகாவுக்கு போயிட்டு கள்ளக்குறிச்சி தொகுதியை அதெல்லாம் பக்கத்துல எங்கேயாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. கட்சியில அங்க அவர் கிடைக்கலன்னு உடனே அப்புறம் விஜய் கட்சிக்கு தாவிட்டார். அப்போ விஜய் அவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவராக இருக்காரு, கிறிஸ்துவரா இருக்காரு. லாட்டரி மார்டினும் கிறிஸ்துவராக இருக்கிறாங்க. சரி, நாம ஏன் அடுத்தவன் கட்சியில போயிட்டு நாம போய் இடம் கேட்கணும், சீட்டு கேட்கணும்? நாமளே ஒரு கட்சி தலைவரை உருவாக்கினா என்ன, நாமளே ஒரு கட்சியை நமக்கான அரசை உருவாக்கினா என்னன்னு சொல்லிதான் விஜயை லாட்டரி கும்பல் கையில் எடுக்கிறது. அப்படிதான்
விஜய்க்கான மாநாடு விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்து ஒவ்வொரு ஊருக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போனதுல இருந்து கரூர்ல 41 பேர் இறந்ததுல இருந்து அத்தனை பேருக்குமான ஃபண்டு முழுக்க முழுக்க லாட்டரி மார்ட்டினுடைய ஃபண்டு தான். இதுக்கு ஆதவர்ஜுனா ஒரு புது விளக்கம் கொடுத்தார். என் பணம் நான் செலவு பண்றேங்க, எங்க மாமனாருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, எங்களை பிரிச்சு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னவர். ஆனா அவங்க பதவியேற்பு விழாவில் லாட்டரி மார்ட்டி நேரில் கலந்துக்கிறாரு. விஜயினுடைய பதவியேற்பு விழாவில் அதிமுக எம்எல்ஏ லீமாரோஸ் போய் கலந்துக்கிறாங்க. கேட்டையா மருமகன் பதவியேற்பதை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அப்புறம் இவர் தாவேகாவில் போயிட்டாரு. ஆதவர்ஜுனா தாவேகாவில் நின்று வெற்றியும் பெற்று விட்டார். லாட்டரி மார்ட்டினுடைய ஒரு இது சக்சஸ். பாண்டிச்சேரியில இவங்க மகன் ஜோஸ் சார்லஸ் இருக்காருல, அவரு லஜக்குன்னு ஒரு கட்சி, புரியுங்களா, லட்சிய ஜனநாயக கட்சின்னு அந்த கட்சி அவர் தொடங்கி அவர் பாஜக கூட்டணியில் சேர்ந்து அவரும் இன்றைக்கு வெற்றி பெற்றுவார், அவரும் அமைச்சர் ஆயிடுவார். அப்ப லீமாரோஸ் என்ன பண்றாங்கன்னா அதிமுக வராங்க. அவர் அதிமுகவில் சேர்த்து விடுறது யாருனாக்க சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இப்ப இருக்காங்க இல்லைங்களா, இந்த கேங்க தான் அவங்களை அன்னைக்கு சேர்த்து விடுது. அவர்களுக்கு பதவியும் வாங்கி கொடுக்குது. புரியுங்களா? அவருக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களும் செலவு பண்ணி ஜெயிக்கிறாங்க. அவங்க லால்குடி தொகுதியில அவரை ஜெயிக்க வைக்க பாடுபட்ட அதிமுகவின் 40 நிர்வாகிகளுக்கு இவங்க சொந்த காசுல கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்படி? சொந்த காசுல காரு, கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அவர்களுக்கு காரும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு இவர்கள் விஜய்க்கு ஆதரவாக போகணும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அந்த இடத்துல பிளே பண்றதா லீமாரோஸினுடைய வேலை. அப்போ லீமாரோஸ் இந்த ஆதவர்ஜுனாவிடம் என்ன செயல் திட்டத்தை கொண்டு வராங்கன்னா, ஏன்னா விஜய் அவர்கள் யாருடன் ஆட்சி அமைச்சாரு, யார தீய சக்தின்னு சொன்னாங்களோ அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட பேசிதான் ஆட்சி அமைச்சாரு. அது நிலையான ஆட்சியா இருக்காது. ஏன்னா ஒரு சீட்டு 2 சீட்டு 4-5 கட்சிகிட்ட கெஞ்சி கூட்டணி வச்சுக்கிறது. இந்த பக்கம் அதிமுகனா அப்படியே லம்பா ஒரு 47 சீட்டு கிட்ட கிடைக்கும்ல, அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம ஆட்சி அமைச்சா யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல, எந்த தொந்தரவு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப ஆதவர்ஜுனா தரப்பு அதிமுக தரப்புகிட்ட எப்படியாவது அதிமுக எம்எல்ஏக்களை இழுத்துடணும்னு சொல்லிட்டுதான் அப்போ அதிமுகவுக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய அந்த லாட்டரி குரூப்பினுடைய லீமாரோஸ் அவர்களுடைய செயல்பாடு வெளியில வருது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, நாம அங்க போய் ஆதரவு கொடுக்கலாம் விஜய்க்கு, பவர் இல்லாம நம்ம என்ன பண்றது, போனா நமக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கும், அமைச்சர் பதவி கிடைக்கும், நாம அப்படியே நாமளும் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஐடியாவை லீமாரோஸ் வைக்கிறாங்க. ஒரு தனி அணி உருவாக்குறாங்க. ஒவ்வொரு நபருக்கும் 15 கோடின்னு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறாங்க லீமாரோஸ் அவர்கள் அதிமுகவுடைய பிரிந்து போன எம்எல்ஏக்கு அப்படின்னு நமக்கு தகவல் வருகிறது. வெரிஃபை பண்ணோம். எத்தனை ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்க எல்லாரும் இதே சொல்றாங்க. தலைக்கு 15 கோடிங்க, 6 அமைச்சர் பதவிங்க. எப்படி? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவர்களுக்கு 6 அமைச்சர் பதவி, அப்புறம் தலைக்கு 15 கோடி அப்படின்னு பேசி இருக்கிறதாக தகவல் வருது நமக்கு சொல்றாங்க. இதை ஏற்பாடு செய்தது லீமாரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பக்கம் லாட்டரி குரூப் தனக்கான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும்னு நினைச்சது இல்ல, அந்த அரசாங்கத்தை இப்ப உருவாக்கிடுச்சு. அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு, அந்த அரசாங்கம் டிஸ்டர்ப் இல்லாம நடக்கணும்ன்றதுக்காக இந்த பக்கம் ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை உடைத்து இந்த போய் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆட்சி அமைச்சாச்சு, கட்சி ஆதரவுகளோட தான் விஜய் ஆட்சியில இருக்காரு. அப்புறம் எதுக்கு சம்மந்தமே இல்லாம அதிமுக எம்எல்ஏக்களை போயிட்டு ஆதரவு தராங்க? அப்ப இதனுடைய பின்னணி என்ன? அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் என்ன சொல்றாருன்னா, விஜயை முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன கேட்டிருக்காருனாக்க, எனக்கு ஒரு தகவல் வருகிறது. அது என்ன தகவல்னாக்க, எங்க எம்எல்ஏக்கள் எங்க கட்சியிலிருந்து நீங்க உடைச்சி எடுத்து ஆதரவு உங்களுக்காக ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்க அமைச்சர் பதவி தர போறதா ஆசை வார்த்தை கூறுனீங்க அப்படின்னு ஒரு தகவல் எனக்கு வருது. அதை என்னன்னு பாருங்க, நீங்க அது முறை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை வைத்துக் கொண்டு பேசியிருக்கிறார். இது ஒரு புறம் நிலைமை இப்படி இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ நடுவுல என்னமோ நடந்திருக்கு. விஜய் ஆட்சி அமைஞ்சிடுச்சு ஆதரவோடு. அப்ப சம்மந்தமே இல்லாம எதற்காக அதிமுக எம்எல்ஏக்கள் போய் அங்க ஆதரவு தராங்க? அப்ப அதன் பின்னணியில் இருப்பது யார்? பின்னணி நின்று இயக்குவது யார்? அவர்கள் ஆதரவளிப்பதற்கான காரணம் என்ன? ஒருவேளை இப்ப அமைச்சர் பதவி ஒருவேளை இவர்கள் தரப்புக்கு கொடுக்கப்பட்டால் அப்ப அமைச்சர் பதவிக்காக தான் நீங்க அங்க போனீங்கன்ற கருத்து வலுப்பட்டுவிடும். ஒருவேளை அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என்றால், நீங்க அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னால்தான் நாங்க இந்த பக்கம் வந்தோம் சொல்லிட்டு இவர்கள் பிரச்சனை எழுப்பக்கூடும். இப்படி 2ஆம் கட்ட நிலையில தாவேகா இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறது. அப்போ முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் அரசியல் தொடங்குனதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் விஜயனுடைய அரசை வழிநடத்தவும் காப்பாற்றுவதற்கும் இன்றைக்கு வரைக்கும் செலவு செய்வது லாட்டரி மார்ட்டின் குரூப் தான். சரி, இதற்கு அவர்களுடைய பிரதிபலன் என்ன? லாட்டரியை நேரடியாக அமல்படுத்த முடியாதுங்க. புரியுங்களா? லாட்டரி நேரடியாக அமல்படுத்தா அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும். அப்ப அதை பொதுமைப்படுத்துவாங்க. அங்க பாருங்க, கேரளாவில் பாருங்க 3 கோடி 4 கோடின்னு பரிசு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகப்படுத்துவாங்க. அந்த நியூஸஸ் அதிகப்படுத்துவாங்க. மக்கள் மனசுல ஆசையை தூண்டுவாங்க. ஆமாங்க, லாட்டரி இருந்தா நல்லது தானே, அதிர்ஷ்டம் யாருக்காவது கிடைக்குமே, யாராவது ஒருத்தன் கோடியை சோறவா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஆசையை மக்கள் மத்தியில் தூண்டி கொஞ்சம் கொஞ்சமாக லாட்டரியை உள்ள கொண்டு வருவார்கள். அப்படி ஒருவேளை லாட்டரியை கொண்டு வர முடியவில்லை என்றால், அதிமுக இருக்கிற வரைக்கும் கொண்டு வர முடியாது, அப்படி கொண்டு வர முடியவில்லை என்றால் இவருடைய அடுத்த திட்டம் என்ன தெரியுமா? ஆதவ் அர்ஜுனாவுக்கு மதுவிலக்கு கொடுத்திருக்காங்க. டாஸ்மாக் அமைச்சர் அவர் தான், ஆதவ் அர்ஜுனா தான் இருக்க போகிறார். இந்த மது சப்ளை பண்ணக்கூடிய அத்தனை டெண்டர்களும், மது விற்பனை எந்த கடையில எந்த மது விற்கணும்னு முடிவு பண்ணது அத்தனையுமே இன்றைக்கு லாட்டரி குரூப் கைக்கு போயிடுச்சு. அப்ப இந்த லாட்டரி குரூப் லாட்டரியில சம்பாதிச்சதை விட இந்த மதுவுல இன்றைக்கு அதிகமாக சம்பாதிக்க போகிறது. புரியுதுங்களா? அப்ப இவனுங்க ஒன்னும் மக்கள் சேவையாற்றுவதற்கு இங்க வரல, மக்கள் பணியாற்றுவதற்கு இவர்கள் இங்க வரல. இவர்கள் வந்தது 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி 5000 கோடி ரூபாய் திருடுவதற்கு. விஜய் அவர்கள் இன்றைக்கு அமைத்திருக்கக்கூடிய ஆட்சி என்பது லாட்டரி மார்டினுடைய நேரடி ஆட்சி. அது எப்படிங்க? ஒட்டுமொத்த குடும்பமும் எல்லா கட்சியிலும் ஒரு ஆளை இறக்கும், ஆளுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை செயல்படுத்துவாங்க, தனித்தனியா நாங்க சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி பிரிஞ்சிருப்பாங்களாம். ஆனா கடைசியில பதவி, அதிகாரம், பங்கு, பண பங்குன்னு வரும்போது எல்லாம் ஒண்ணு கூடிக்கு வாங்கலாம். ஆதவ அர்ஜுனாவுடைய மச்சான் ஜோஸ் சார்லஸ் என்ன சொன்னாரு? ஆதவ அர்ஜுனா அப்படி பையன், திருட்டு பையன், அந்த பையன், இந்த பையன் சொன்னார்ல. எங்க குடும்பத்துக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்க தள்ளி வச்சுட்டோம், எங்க அப்பாவுக்கு எனக்கு சண்டையை மூட்டி விட்டாரு அப்படி இப்படின்னால. அப்ப ஆதவ அர்ஜுனா பதவியேற்பு விழாவுக்கு எதுக்கு லாட்டரி மாட்டிட்டு போனாரு? லீமா ரோஸ் எதுக்கு போனாரு? இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க ஜோஸ் சார்லஸும் போவாரு. எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு வாங்க. வெளியில தான் இந்த வேஷம், ஒரே குடும்பத்துல இருப்பாங்களாம், தனித்தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். அதை நாங்க நம்பணும். அப்போ எவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த 2026 தேர்தலில் இந்த லாட்டரி குரூப் எவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்ணி இந்த தேர்தலை வெற்றி பெற்று இருக்கிறார்கள், மக்களை எப்படி ஏமாத்தி இருக்கிறாங்கன்றத நீங்க தான் பார்க்கணும். ஊழலற்ற ஆட்சி அமைப்போம் தூய சக்தின்னு சொன்னார்ல, தோ தெருவுக்கு வந்துருச்சு. இவருடைய ஊழலற்ற ஆட்சி, தூய சக்தியுடைய லட்சணம் தெருவுக்கு வந்துருச்சு. பார்ப்போம் இன்னும் என்னென்ன கூத்துக்கள்லாம் நடக்க போகுதுன்னு. நன்றி.